வெல்கம் டு ஈசிஆர். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர் ப்ரோக்ராமிங்ல எப்படி நம்ம வந்து மீன் கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒரு 4 வேரியபிள் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க கிளஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல நான் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து 1, 2, 3, 4, 5, 6 நான் 6 ஐட்டம்ஸ் நான் இங்க குடுத்துருக்கேன். இந்த 6 ஐட்டத்தையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு ஒரே ஒரு வேரியபிளா வேணும். அப்படிங்கிறத நம்ம எப்படி ஆர் ப்ரோக்ராமிங்ல செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி நான் பார்க்க போறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட்க்கு கீழ வந்து 5 ஸ்டேட்மெண்ட், 6 ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ நீங்க ஈச் ஸ்டேட்மெண்ட்க்கு தனித்தனியா நீங்க அனாலிசிஸ் போட மாட்டீங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ட்க்கு நேம்ல ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டிஸ்ஃபாக்ஷன் அப்படிங்கிற பேர்ல நீங்க ஒரு 5 கன்ஸ்ட்ரக்ட் வச்சிருக்கீங்கன்னா, அந்த 5 கன்ஸ்ட்ரக்ட்டையுமே வந்து நீங்க 5 ஸ்டேட்மெண்ட்டையுமே சேர்த்து ஒரு மீன் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. அந்த மீன் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க அனோவாவோ இல்ல ரெக்ரெஷனோ வந்து போடுவீங்க. அந்த மாரி எப்படி இப்போ மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நான் கிளஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து மொத்தமா 6 வேரியபிள்ஸ் லிஸ்ட் இருக்கு. இத வச்சு நம்ம எப்படி மீன் கண்டுபிடிக்கிறது கோடிங்ஸ்லன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த கிளஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள ஃபைல்குள்ள இருக்கிற நேம்ஸ் என்னென்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நேம்ஸ்னு போட்டு கிளஸ்ட்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து என்னென்ன நேம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கீழ டிஸ்ப்ளே ஆயிடும். ஸோ டிஸ்ப்ளே ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு மீன் தேவைங்கிறனால நான் வந்து மீன் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றேன். ஓகே, டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணி அது என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்றேன். எகைன் நான் இன்னொரு பிராக்கெட் ஓப்பன் பண்றேன். ஆக்சுவலி நம்ம மீன் வந்து யூசுவலா எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த ரோக்கு உங்களுக்கு மீன் வேணும் என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ டிவைடட் பை 6 கொடுத்துருவீங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்ம மீன் கண்டுபிடிப்போம். ஐ மீன் ஆவரேஜ் ஆர் மீன் ரெண்டுமே வந்து சேம் மெத்தட்ல தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 வேரியபிள்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா 1 கிளஸ்டர் 4 வரைக்கும் இருக்கு. N4 வரைக்கும் எடுத்திருக்கேன். அதாவது இது வரைக்கும் எடுத்திருக்கேன். N4 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதனால N4 வரைக்கும் இருக்கு. டிவைடட் பை நான் 4 கொடுத்துருக்கேன். பாருங்க இங்க 4 நான் கொடுத்துருக்கேன். டிவைடட் பை 4. ஸோ நான் இதை ரன் பண்ணதுக்கு இங்க வந்துருச்சு. ஸோ இதை நான் ரன் பண்றேன் அகைன். ஸோ இந்த லைனும் ரன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க மீன் அப்படின்னு ஒரு புது வேரியபிள் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. டேட்டால வந்து புதுசா மீன் அப்படிங்கிற ஒரு டேட்டா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மீனை கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் கிடைக்கும். எதை வச்சுன்னா, இந்த 4 வேரியபிளும் ஆட் பண்ணி உங்களுக்கு மீன் அப்படின்னு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் கிடைக்கும். நீங்க இதை வச்சு அனோவா, ரெக்ரெஷன், கார்லேஷன் நீங்க எது வேணும் ஃபர்தரா நீங்க போட போற அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.